Hi friends, welcome back Vaishnavi Vaishali 1614 சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம சிக்கன் கிரேவி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் நான் பார்த்துக்கலாம். நான் 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். 1 kg சிக்கன் தேவையான அளவு இந்த பாத்திரம் தான் நம்ம வைக்க போகிறோம். அதுக்காக இப்போ நம்ம தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தேவை. இப்போ அதுக்கு தேவையான அது எந்த பட்டை லவங்கலாம் சேர்க்க போகல, சோம்பு, இந்த மசாலாவும் ஆட் பண்ணல. இந்த சிக்கன் மசாலா, கரம் மசாலா, அவ்வளோதான். இந்த பட்டை லவங்கலாம் நான் எதுவுமே ஆட் பண்ணல. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். எங்கள் வீட்டில் இந்த மசாலாலாம் போட்டால் யாருக்கும் பிடிக்காது. நம்ம இது போடாமல் செஞ்சு பார்த்தாலும் செம்மையாகவே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது லாஸ்ட்டில் ஆட் பண்ணுறதுக்காக மிளகு நம்ம பவுடர் ஆக்கி வச்சுக்கலாம். இப்போ பெருஞ்சீரகத்தை எண்ணெய் ஊற்றி பெருஞ்சீரகம் போட நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை கொஞ்சம் ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை ஆட் பண்ண நல்லா ஆட் பண்ணோன்னே நமக்கு நல்லா ஸ்மெல் வருது. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளியை நம்ம போய் அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தோடனே பார்த்திங்கன்னா இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ அந்த தக்காளியெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதுவும் தக்காளி கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே கலர் மாறிச்சு. இதுக்கு தேவையான அளவு சிக்கன் மசாலா, கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு நான் வீட்டு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், உங்களுக்கு தேவையில்லை, இது ஆப்ஷன் தான், தேவையில்லைன்னா நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம அந்த தக்காளி அரைச்ச கப்லேருந்து நான் அலசி கொஞ்சம் தண்ணி அந்த கிரேவிக்கு ஊற்றுறேன். அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் போட்டு தேவையான அளவு உப்பு, தண்ணி ஊற்றி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃபஸ்ட்டு கறியை நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கிரேவிக்கான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு குழம்பா வேணுன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இப்போ கிரேவிக்காக பாதி தண்ணி தான் ஊற்றுறேன். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நல்லா மூடி போட்டு கொதிக்க விடலாம். கொதிக்க விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நல்லாவே பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த தண்ணி ஊற்றுறேன். கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். கறிலாம் தெரிகிற அளவுக்குவே தண்ணி ஊற்றிருக்கேன். இதே குழம்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டுட்டு தேங்காய் அரைச்சி விட்டலாம். நான் இப்போ தேங்காய் எதுவுமே ஆட் பண்ணல. இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி போடலாம். இப்போ கொஞ்சமாக பாதி கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. எதுக்காக பார்த்திங்கன்னா வாசனைக்காக. இது மாதிரி நீங்கள் கொதிக்கும் போது போட்டு பாருங்கள். வீடு ஃபுல்லாக செம்ம வாசனையாகவே இருக்கும். நம்ம வீட்டில் இது செய்கிறோம், நம்ம தெரியாமல் செஞ்சால் கூட நம்மளை காட்டி கொடுத்துடும் இது வாசனை. ஓகேவா? இப்போ போட்டு மூடி போட்டுட்டு நல்லா கொதிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணலாம். நம்ம நல்லா கிரேவி பதத்துக்கு ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தளன்னு கொதிக்குது. கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க மிளகு தூளை அதில் ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு சிம்மில் வச்சு நம்ம நல்லா சிம்மில் வச்சுட்டணும். அது மாட்டின எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம சிக்கன் கிரேவி ரெடி. என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கொடுக்குற ஆதரவு எப்போவுமே கொடுத்துட்டே இருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.